வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 22ஆம் தேதி 8வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மாலை மணி 5:16 வரை சந்திராஷ்டம் உள்ளது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்தவித கவலையும் இல்லாமல் பயணங்கள் எல்லாம் அனுகூலங்கள் காணப்படும். தெம்பாக மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும், பசியை மட்டும் தவிர்த்து கொள்ளாமல் பசிக்கு உண்டான உணவுகளை அந்தந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வதும் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். மாலை மணி 5:19 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், உறவுக்குள்ளாக சங்கடங்கள் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்ற எல்லா விஷயத்திலும் ஆனந்தமும் அற்புதமும் காணப்படக்கூடிய பெரிய நம்பிக்கை. உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், நீண்ட நாட்களாக குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சனைகள் தீர்வது, அதே சமயம் அரசு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிப்பதும், சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் சட்டத்துக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. குடும்பத்தில் உறவினர்கள், நண்பர்கள் என்று தேவையில்லாத உங்களுக்கு ஆலோசனை சொல்வது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்று எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற மாற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மன வருத்தமோ பதட்டமோ வைத்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது சிக்கலாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம்,
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்களும் சந்தோஷங்களும் நம்பிக்கை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ராசி. பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதம். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது நீங்களதாக இருப்பணும் என்று மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலமும் ஏற்றங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்ற எல்லா விதத்திலும் ஆனந்தமும் நம்பிக்கையும் ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை யோக பலத்தை பெற்றுத்தருவதற்குண்டான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.